பாலகுமாரன் உள்ளவங்க எடுத்தோன்னே சொல்லியிருந்தா நல்ல திருமண வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையில் எது முக்கியமாக வாழ்க்கையில் அது நடந்துடும். வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டங்கிறது விவாகம் தான். அந்த விவாகம் சரியாக அமையலைன்னா நீங்கள் எது பண்ணியும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஸோ அந்த விவாகத்தன்மையில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் செஞ்சவங்க, அதிர்ஷ்டசாலிகள்னே சொல்லலாம். இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவங்களுடைய குடும்பத்தை இவங்க தான் கவனிக்கணும். அதாவது பிறந்த குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அந்த பிறந்த குடும்பத்தை ஒன்று இவங்க கவனிக்கணும். இவங்க தான் அவங்களுக்கு பிரெட் வின்னராகவே இருப்பாங்க. ஈவந்தோ அவங்க தேவைப்பட்டதாக இருந்தாலும் இவங்க தான் கொடுத்தாகணும். அதிகபட்சமாக அவங்க செல்வத்துக்கு வேணாலும் இவங்க தான் கொடுத்தாகணும். ஸோ இவங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் தியாகங்களை பண்ணி தான் ஆகணும். அதுதான் விதிமுறை. ஏன்னா விவாக வாழ்க்கை நல்லா இருக்கும்போது இவங்க பிறந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு உதவியான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்கிறது தான் கட்டாயம். ஸோ அது மற்றபடி எந்த விதமான பிரச்சனை லட்சுமிகரமான வாழ்க்கை உண்டு. கடைசி வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பண விஷயத்தில் கஷ்டமே பட மாட்டாங்க. எப்படியாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பணம் வந்துடும். இவங்களும் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டசாலிகள்னே சொல்லிடலாம்.